ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஈரோடு மாவட்டம் பவானி சாகர்ல இருக்கோங்க. பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ இந்த வீடியோல நாம பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டேம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் பக்கத்துல எல்லாம் வந்தீங்கன்னா முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள்ல நம்ம பவானி சாகர் டேமும் ஒன்று. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே, நம்ம பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டேம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம பவானி சாகர் வர்றதுக்கு சத்தியமங்கலத்துல இருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். சத்தியமங்கலம், புளியம்பட்டி, மேட்டுப்பாளையம், இங்கிருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பவானி சாகருக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. இங்க பாருங்க, டவுன் பஸ்ஸஸ் 1A சத்தியமங்கலத்துல இருந்து வருது. இங்கிருந்து தெங்குமரடா அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. மலை அடிவாரத்துல மலை தெரியுது பாருங்க. நம்ம சத்தியமங்கலம் மலை போய் அப்படியே போய் ஊட்டி பக்கத்துல ஜாயின் ஆகிடுங்க. இந்த மலை அடிவாரத்துல தான் வந்து டேம் இருக்கு. செம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். வாங்க மக்களே, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் டேம. மக்களே, நீங்க சத்தியமங்கலத்துல இருந்து பவானி சாகர் வந்துட்டா பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதெல்லாமே வந்து டேம் போகுமா. இந்த பஸ் போகுமா என்னன்னு தெரியல. 1A இருக்கு பாருங்க, அது பஸ் பவானி சாகர் டேம் வழியா தான் போகுமா. இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல எடுப்பாங்க, கிளம்ப வேண்டியதுதான். இது வந்து புளியம்பட்டியிலிருந்து பவானி சாகர் கொத்தமங்கலம் வழியா பண்ணாரி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. பண்ணாரியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸ் இல்ல? பண்ணாரியம்மன் கோவில் விலாகும் பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இந்த பஸ் எடுத்துனே நாம டேம் கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, 8:15 ஆகுது. நமக்கு இன்னும் 45 மினிட்ஸ் இருக்கு டேம் ஓப்பனிங் டைமுக்கு. ஸோ பொறுமையா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். நமக்கு 11:30க்கு இங்கிருந்து பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தெங்குமரடா அந்த ஆஃப் ரோடு மாதிரி இருக்குங்க. ஸோ அதுவும் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வர விளாக்ஸும் பாருங்க, எல்லா விளாக்ஸுமே வந்து வேற லெவல்ல இருக்க போகுது. நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சீரீஸ் ஆஃப் விளாக்ஸ் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம், மலை அடிவாரத்தில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம். மக்களே, இதெல்லாம் சத்தியமங்கலத்துல இருந்து மேட்டுப்பாளையம் போற பஸ்ஸுங்க. எல்லாமே வந்து மலை அடிவாரத்துல, சத்தியமங்கலம் மலை அடிவாரத்துல இருந்து ஊட்டி மலை அடிவாரத்து வரைக்கும் போற பஸ் மேட்டுப்பாளையத்துல இருந்து வருது சத்தியமங்கலம் போறதுக்கு. ஸோ டேம் இருக்கிற ஊர் வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்லா பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. சத்தி, புளியம்பட்டி, மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி ஊர்கள்ல இருந்தெல்லாம். மக்களே, டேம் போற பஸ் எடுத்துட்டாங்க, வாங்க கிளம்புவோம். மக்களே, பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டேம் போற பஸ் எடுத்தாச்சுங்க. இங்கிருந்து வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துல போயிடலாம்னு நினைக்கிறேன்.
மக்களே, நம்ம டவுன் பஸ்ல டேம் ஸ்டாப் வந்து இறங்கியாச்சுங்க. நீங்க பாருங்க, பவானி சாகர் டேம். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. 5 ரூபா தான் டிக்கெட்டு. நடக்கிறதுனா கொஞ்சம் வெயில் சமயத்துல கஷ்டம், அதனால பஸ் பிடிச்சு வந்துருங்க. பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஈஸியா 2ஆம் நம்பர் பஸ் 1A இந்த பஸ் எல்லாம் டேம் வழியா தான் வருது. பவானி சாகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஹோட்டல்ஸ், மீன் கருவாடு கடைங்க, காஃபி ஷாப்ஸ்னு நிறைய கடைங்க இருக்கு. ஸோ இது கூட வந்து உங்களுக்கு டேம் வழியா தான் போகுது. சக்தியிலிருந்து கொத்தமங்கலம் போற பஸ். மக்களே, நம்ம பவானி சாகர் டேமோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. கீழ் பவானி அணை பூங்கா. ஸோ இதுக்குள்ள போயிட்டு ஒரு சின்ன பார்க் இருக்கு. அதுக்கப்புறம் மேல போயும் டேம் வியூ பார்த்துட்டு வரலாம். ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்க ஒரு ஆத்து பாலம் இருக்குங்க. அங்கிருந்து பாக்குற வியூ நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு வாக் போயிட்டு வியூ பார்த்துட்டு வரலாம் வாங்க. கீழ் பவானி நுண் புனல் மின் நிலையம் எல்லாம் இருக்கு பாருங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட் பண்றாங்க போல. இங்க ஷட்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அங்க நம்ம வடக்கு மக்கள் பாருங்க, எல்லா பக்கமும் இருக்காங்க. பீகார், ஜார்க்கண்ட், யூபியில இருந்தெல்லாம் வந்து மக்களே ஒரு 100 மீட்டர்ஸ் தாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து, ஆத்து பாலத்துல இருந்து பாக்குற வியூ பாருங்க மக்களே. சும்மா அள்ளுதுங்க. வாரே வா, சான்ஸே இல்ல. இங்க பாருங்க, நம்ம பவானி சாகர் டேமோட ஷட்டர்ஸ். கீழே இருக்கிற ஷட்டர் மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஸோ தண்ணி அங்க வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆத்துக்குள்ள வந்துருது பாருங்க. அப்படியே அதை ஒட்டினா அப்படியே வந்து கீழே இருக்கிற ஷட்டர்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் ஓபன் பண்ணியிருக்காங்க. பெரிய ஷட்டர்ஸ் ஓபன் பண்ணல. அது வந்து ஆடி 18க்கு ஓபன் பண்ணியிருந்தாங்களா. இப்போ ரீசெண்டா மான்சூன் டைம்ல டேம் ஃபுல்லா இருந்தப்போ. இப்போ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ற இடத்துல மட்டும் தண்ணி வந்துட்டு அப்படியே கீழே போயிட்டு இருக்கு பாருங்க ஆத்துல. இது பழைய பாலம். நைன்டீன் 46-55 டைம்லயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 48-55 போட்டிருக்காங்க பாருங்க. இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 1948-55. சான்ஸ் இல்லல. இப்ப இந்த பிரிட்ஜ் யூஸ்ல இல்ல போல. அந்த காலத்துல பாருங்களா, ஃபுல்லா வந்து கிரானைட் கல்லால கட்டிட்டு மேல ரோடுக்கு வந்து அயர்ன் கிரில் யூஸ் பண்ணிருக்காங்க. வாவ், சான்ஸே இல்ல. அந்த பக்கம் பாக்குற வியூ வந்து அள்ளுதுங்க மக்களே. சான்ஸே இல்லாத வியூங்க. ஐயோ, நம்ம ஆலியார் டேம் எல்லாம் பார்த்திருக்கோம் பொள்ளாச்சி பக்கத்துல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இருக்கு. ஈரோடு மாவட்டத்து பவானி சாகர் டேம் சும்மா வேற லெவல்ல இருக்குல்ல. ஸோ பவானிக்கு பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி தெரியுது பாருங்க, அதெல்லாம் வந்து நீலகிரி ஹில்ஸுங்க, ஊட்டி ஹில்ஸ். அங்கிருந்து வர்ற ஓடைகள், குட்டி குட்டி ஆறுகள் எல்லாம் தான் வந்து ரிவருக்கான வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். சான்ஸே இல்லல. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா வந்து கோத்தகிரியில இருந்து சத்தியமங்கலம், அந்த திம்பம் காட் செக்ஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மலைகள். ஸோ நம்ம பவானி சாகர் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே மலைப்பகுதிகள் தான் எல்லா பக்கமும். மக்கள் எல்லாம் பைக்ல நிறுத்திட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. செம்ம வியூங்க. சீரியஸ்லி சான்ஸே இல்லாம இருக்கு. இங்க பாருங்க. ஓ, கீழே ஆத்துக்குள்ள இறங்கலாம் போல. ஆத்துக்குள்ள குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க பசங்க. ஐயோ, தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இருக்கு மக்களே. வேற லெவல். கீழே பரிசல் எல்லாம் இருக்குங்க. நிறைய பாறைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. கீழே நல்ல கூழாங்கற்கள் மாதிரி தான் இருக்கு. அதனால பரிசல் எல்லாம் போறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் போல. மேல ஒரு குட்டி கிராமமும் இருக்கு. அங்க பாருங்க, ஃபுல்லா தென்னந்தோப்பு தாங்க. பாக்குற இடத்துல எல்லாம் பச்சை பசேல்னு. ஐயோ, அள்ளுதுங்க. இந்த ஆறு போய் பவானி கூடுதுறை இருக்கு தெரியுமா, அங்க போய் காவிரி ஆத்தோட கலந்துருங்க. காவிரி ஆத்துக்கு
எத்தனை மலைகள்ல இருந்து தண்ணி வருது பாருங்க. கர்நாடகாக்குள்ள இருந்து வருதும், அதுக்கப்புறம் ஊட்டியில இருந்து போகும், அதுக்கப்புறம் நம்ம பொள்ளாச்சி திருமூர்த்தி ஹில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கிருந்து அமராவதி ஆறு போய் கரூர் பக்கத்துல காவிரி ஆறோட சேர்ந்துரும். காவிரிக்கு அவ்வளவு வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். அங்க ஒரு படித்தரம் இருக்குங்க கீழே இறங்குறதுக்கு, அங்கேயும் பரிசல் எல்லாம் இருக்கு. வர்றே வா, சான்ஸே இல்லைங்க. சரி, நம்ம டேம் உள்ள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஆத்துல இறங்கி ஆட்டம் போடலாம். மக்களே, நம்ம பிரிட்ஜ் வியூ பாயிண்ட்ல இருந்து வந்தாச்சுங்க. நாம என்ன செய்வோம், குயிக்கா இதுக்குள்ளதான் போகணும், அந்த படித்துறைக்கு கீழே. நாம ஃபர்ஸ்ட் போய் டேம்குள்ள வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வருவோம். ஓகேவா, வாங்க போவோம். மக்களே வாங்க உள்ள போலாம். ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குன்னு நினைக்கிறேன். அணையின் மீது செல்ல பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. அச்சோ, பூங்கா பார்வை நேரம் காலை 8:15 5:45 வரைக்குங்க. பார்வையாளர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை பூங்காவிற்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லையா. ஆஹா, மேல டேம் வியூ விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பட் அணையின் மீது செல்ல பார்வையாளருக்கு அனுமதி இல்லையா. நம்ம பார்க்க மட்டும் சுத்தி பார்த்துட்டு வரலாம், என்ன செய்யறது. வாங்க போவோம். நம்ம பார்த்துட்டு வந்து கீழே போய் ஆத்துல ஆட்டம் போடலாம். ஓகேவா. சோ இங்க இருக்கு டிக்கெட். நுழைவு கட்டணம் ஒருத்தருக்கு 5 ரூபா தாங்க பார்க்க சுத்தி பார்க்கறதுக்கு. மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 5 ரூபா தாங்க. வெல்கம் டு பவானி சாகர் டேம் பார்க். சூப்பரா ஒரு அம்மன் வரவேற்கிறாங்க பாருங்க. பவானி அம்மன், தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் லூயிஸ் லெவல் எவ்வளோ, ஷட்டர்ஸ் 9 ஷட்டர் இருக்குங்க. கெனால்ஸ் லூயிஸ் லெவல், கெனால்ஸ் ஷட்டர்ஸ் 5 இருக்கு. சூப்பர்ல. இங்க பாருங்களா, ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, கும்பிடுற மாதிரி. கியூட்டுங்க. சரி வாங்க போய் சுத்தி பார்ப்போம். மக்களே, பார்க்குக்குள்ள செம்ம வியூவா, பீஸ்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. சீரியஸ்லி அப்படியே நிறைய லான்ஸ் எல்லாம் போட்டு பச்சை பசேல்னு எப்படி இருக்கு பாருங்களா. குட்டீஸ் விளையாடுறதுக்கு நிறைய ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி குளங்கள் இருக்கு. என்னங்க, மேலே போறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் பரவாயில்ல, அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நமக்கு பிரிட்ஜுக்கு கீழே படித்துறை எல்லாம் இருக்கு, ஆத்துக்கெல்லாம் போறதுக்கு. சூப்பரா அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் 2 hours டைம் இருக்குங்க. நமக்கு 11 மணிக்கு பவானி சாகர் டேம் பஸ் ஸ்டாண்டு போனால் போதும். அங்கேருந்து தெங்குமரடா பஸ் எடுக்கிறதுக்கு. ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் இருக்குது, பட் தண்ணி தான் இல்லை. அங்கே இருக்கு ஷட்டர்ஸ். யூஸ்வலாக ஆலியார் டேம்லலாம் மேலே போயிட்டு ஷட்டர் மேலே இருந்து, ஷட்டர் மேலே விட மாட்டாங்க, ஷட்டர் பக்கத்தில் இருக்க அந்த ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போய் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த டைம் ஏனோ நமக்கு பார்வையாளருக்கு அனுமதி இல்லைன்னு இங்கே போட்டாங்க. கிட்டத்தட்ட 10 years-ஆவே அலோவ் பண்ணுறது இல்லையா. பார்க் மட்டும் வந்து நம்ம டூரிஸ்ட் சுற்றி பார்த்துட்டு போகலாம், விசிட்டர்ஸ். கார்டன் உண்மையிலேயே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்ட் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரே பறவைகளோட சவுண்டு அப்படியே இதமாக இருக்கும் உங்களுக்கு. கார்டன் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, விதவிதமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குங்க. செம்ம கிரீனிஷா. ஓ, இங்கே கூட ஒரு மேலே ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்காங்க. வாட்ச் டவர் எல்லாம் மேலே தான் இருக்கும் போல். டேமோட கொள்ளளவெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மேலே இருக்கு. மக்களே, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா, அங்க மேல பாக்குற பில்டிங்ஸ் பக்கத்துல தான் சின்ன தம்பி படம் எல்லாம் கூட ஷூட்டிங் எடுத்தாங்களாங்க. பார்க்கு சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. பட் வாட்டர் கெனால் சிஸ்டம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. தண்ணி வர்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லா எங்க பார்த்தாலும் நிறைய ஃபவுண்டைன்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா, இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சூப்பரா குட்டி குட்டி கெனால்ஸு ஃபவுண்டைன்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி தான் இவ்வளவு இருக்கு. அப்படியே அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற தண்ணியை இதுக்குள்ள விட்டு வெளியே போற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஆலியார் டேம் போயிருந்தோம்ல பொள்ளாச்சிக்கு பக்கத்துல, அந்த பார்க்ல பார்த்தீங்கன்னா பார்க் ஃபுல்லா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஜாப்பனீஸ் பார்க் மாதிரி இருக்கும், வேற லெவல்ல. இதுவும் நல்லா இருக்கு. செடிகளுக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அழகுபடுத்துதல் இருக்குல்ல, ஃபவுண்டைன் சிஸ்டம்ஸ் எல்லாம், அதெல்லாம் ட்ரையாக போட்டு வச்சிருக்காங்க.
பவானி சாகர் மேல நீர்பிடிப்பு பகுதிகள் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி விசிட்டர்ஸ்க்கு மேல விட மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறது? கார்டன்னா இப்படி இருக்கணுங்க. எவ்வளோ டிஃபைன்டு கலர்ஸ் இருக்கு பாருங்களா இந்த பூக்களுக்கு. வாவ், இங்க ஃபுல்லாவே நல்லா இருக்குங்க. தோட்டங்களும் தோட்டங்களுக்குள்ள இருக்கிற வீடுகள்னு பவானி சாகர் சத்தியமங்கலம் பகுதிகளெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிராம பகுதிகளெல்லாம் நான் பஸ் ஃபிளாக் போட்டிருக்கேன் பாருங்க. சத்தியிலிருந்து பவானி சாகர் வந்த பஸ்ஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. வர்ற வழி எல்லாமே இங்க பாருங்க, மரத்திலேயே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைம் எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் வந்தா நல்லா பசங்க கூட ஆட்டம் போட்டு போகலாம். கப்புள்ஸ்க்கு லவ்வர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பேரடைஸ் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, ஓ இங்கே இருக்கு இந்த ஃபவுண்டெயின்ல எல்லாம் கொஞ்சம் நீரோட்டம். நல்லா அமைதியான அட்மாஸ்பியருங்க. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓ இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஃபவுண்டெயின்ஸில் தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. இங்கே பாருங்களா, இது ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் பார்க் தீம்ங்க. ஜாப்பனீஸு முகல் கார்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குள்ளே இந்த மாதிரி தண்ணி போகிறதுக்கான ஒரு சிஸ்டம் அமைச்சிருப்பாங்க. அப்படியே வேற லெவல் வைப் தரும். சூப்பராக இருக்கா நம்ம பவானி சாகர் டேம் பார்க்கு. பசங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் சுற்றி சுற்றி. நல்லா இன்னுமே கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்களா, ஒரு பைசன் இது வச்சுருக்காங்க. கவுர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். காட்டு மாடு, காட்டு எருமையா காட்டு மாடுன்னு தெரியல, வாட் எவர். நிறைய ஏரியாஸ் இருக்குங்க, குட்டி குட்டி ஆலமரங்கள். அப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா சூப்பராக ஒரு தூக்கமே போட்டுடலாமா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு சிலு சிலுன்னு காத்தடிச்சிட்டு நிறையா மரங்கள் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளுமையா சூப்பராக இருக்கு வைபிங்க. அப்படியே காலங்காத்தால சூரிய ஒளி பாஞ்சிட்டு என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? செட்டிலானா இந்த மாதிரி ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஊரில் செட்டில் ஆகணுங்க. என்ன சொல்கிறீங்க? வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோடலாம் வந்தால் டூரிஸ்ட்கான ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. பார்க்குள்ளே வாட்டர் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு தான் நிறைய பிளேசஸ். உண்மையிலேயே என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தை குட்டிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா. நான் நினச்சது கரெக்டுங்க, பார்க்கோட எண்டுக்கு வந்தாச்சு. பட் இங்கே பாருங்க, நம்ம மேலே போக முடியாட்டியும் ஷட்டர்ல இருந்து வர்ற தண்ணி பாருங்க மக்களே, ஒரு பெரிய வாய்க்கால ஓடுது. வாவ், ஃபுல்லா ஓடுதுங்க. ஒக்கா மக்கா, ஆத்துக்கு ஒரு சைடு அந்த பக்கம் ஓடுது. இது வந்து சத்தியமங்கலம் சைடு பாசனத்துக்கு போற வாய்க்கால்னு நினைக்கிறேன். ஒக்கா மக்கா, வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா தடுப்பு சுவர்கள் எல்லாம் இல்லை. இங்க பாருங்க, குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா விழாம பாத்துக்கணும், ஓகேவா? தண்ணி ஃபுல்லா போகுது. கண்டிப்பா வந்து பயங்கர ஆழமா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிட்ஜஸ்ங்க இது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டரும் என்னமோ இந்த மாதிரி அணைக்கட்டு பகுதியே இருக்கும், அங்க வரைக்கும் போகும். பட் மேலதான் நமக்கு அலோவ் பண்ணல. அங்க தண்ணி போற ஃபாஸ்ட பார்த்தா அப்படியே கதி கலங்கிடுங்க. ஓஹோ, சான்ஸே இல்ல மக்கு. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்காளே, அவ வந்து தாயிங்க நமக்கு. எவ்வளவு நம்ம லைஃப் லைனுக்கு தேவையான இவ்வளவு தண்ணியை நமக்கு கொடுக்குறா பாருங்க. அங்கங்க நம்ம மலைகளையும் காடுகளையும் ஆறுகளையும் காப்பாத்தணுங்க. இங்க இவ்வளவு கிளீனா போற ஆறு ஈரோடெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு டர்ட்டி ஆயிருது தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். நம்ம எந்த அளவுக்கு வந்து நீர் வளங்கள் மலை வளங்களை எல்லாம் காப்பாத்துறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதனாலதான் நான் இப்போ ரீசெண்டா இருக்கிற சப்போர்ட்டர்ஸ், இயற்கை ஆர்வலர்கள், அதை சார்ந்த அரசியலை வந்து ரொம்ப உற்று கவனிக்கிறது. யாரை சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. மலைகளின் மாநாடு, காடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடுன்னு நடத்திட்டு இருக்காரு ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மலைகள், நம்ம ஆறுகள், நம்ம நீர்பிடிப்பு பகுதிகள், இதெல்லாம் தான் வந்து நமக்கு லைஃப் சோர்ஸுங்க. அத்தனை வயல்வெளிகளுக்கும் தோப்புகளுக்கும் தண்ணீர் பாசனம், நம்ம குடிநீருக்கு அத்தனை டவுன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறோம். தண்ணி இல்லாம எதையாவது பண்ண முடியுமா நம்மனால?
ஸோ நன்றி மேற்கு தொடர்ச்சி மலை எண்ணெயே, சூப்பர்ல. மக்களே, இப்படி ஆறு ஃபுல்லா தண்ணி ஓடுறத பார்க்கறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமாங்க. ஐயோ, ஏன்னா தண்ணிக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படுவோம். சம்மர் சீசன்ல இன்கேஸ் நம்ம காவிரி டேமை திறந்து விடாட்டி எவ்வளவு இஷ்யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். பட் ஆனா இயற்கை எண்ணெய் நமக்கு நீர் வளத்தை நிறைய கொடுத்தா எவ்வளவு ஹாப்பினஸ் பாருங்க. நம்ம வேற மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தான் நம்ம பூர்வீகமா, அதனால எப்பவுமே வந்து இந்த இயற்கை நில வளங்கள் மலை வளங்கள் எல்லாம் வந்து நமக்கு அப்படியே சின்னதுல இருந்து ஊறி போனது. ஸோ எங்க இந்த மாதிரி இயற்கை வளங்களை பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுலேயும் முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலைகள், நம்ம கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத் வரைக்கும் எங்கே நாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போனாலும் அப்படியே என்னோட ஃபேஸில் வந்து 1000 வாட்ஸ் லைட் போட்ட மாதிரி ஆகிடும், பிரைட்டாக. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இயற்கை வளங்களை பார்க்குறீங்க. பாருங்க மக்களே, அப்படி கிறிஸ்டல் கிளியராக போகுதுங்க தண்ணி. ஸோ பவானி சாகர் டேம்ல இருந்து ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. ஜம்முன்னு சூப்பராக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தெங்கு மரகடான்னு இருக்குது. அதுக்கு வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லேயும் போகலான்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு ஆஃப்லோட் ட்ரிப்பு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ சத்தியமங்கலம் பக்கம் வந்தால் இங்கெல்லாம் வந்துட்டு போங்க. இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைமாவது நம்ம பார்க்கணுங்க. எப்படி அந்த காலத்தில் நம்மளோட லீடர்ஸ் 1940ஸ்லேயே கட்டியிருக்காங்க இவ்வளோ பெரிய டேமை. ஐயோ மக்களே, இங்கே பாருங்க, வாய்க்காலுக்கு மேலே குட்டியாக ஒரு கோவிலுங்க, அழகாக இருக்கல பார்க்கறதுக்கு. அங்கங்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குங்க மேலே போகிறதுக்கு. பட் இதை கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு எங்கேயுமே பிரிட்ஜ் இருக்கிற ஆக்சஸ் வேவே இருக்கிற மாதிரி தெரியல விசிட்டர்ஸ்க்கு. ரொம்ப வருஷமாகவே விடுறதில்ல போலங்க மேலே. ஓ, பட் ஆனால் செம்ம வியூங்க. அப்படியே அங்கே ஷட்டர்ல இருந்து தண்ணி வர வியூ பார்க்கறதுக்கு, ஐயோ, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த வைப்பு. ஸோ அதனால தான் விர்ச்சுவலாக உங்களுக்கு காமிச்சு இன்டியூஸ் பண்ணுறேன். ஓகேவா, வாங்க வாங்க வாங்க, வந்து நம்ம பவானி ஆரோட அழகை பார்த்துட்டு போங்க மக்களே. பவானி சாகர் டேம்ல இருந்து அப்படியே விர்ஜினா வரா பாருங்க பவானி தாய். நம்ம பவானி சாகர் டேமுக்கு கீழே நல்லா பெரிய பார்க்குங்க இது. நான் வந்து குட்டியா இருக்கும்னு நினைச்சா, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து பார்க்கு நல்லா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. பட் மேலே இந்த இடத்துல குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வர்றதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க, ஓகேவா? ஏன்னா தடுப்பு வேலி மாதிரி இருக்கு, பட் ஆனால் வேலி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப ஓரத்துலலாம் நின்று பார்க்க வேணாம், சரியா? இங்கே பாருங்க, இது வந்து வாட்டர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அது போக வர தண்ணி தான் இப்படி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் ஆத்துக்குள்ள விட்டுறாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வாய்க்கால்குள்ள விட்டுறாங்க. 1948ல இருந்து 55 இயர்ஸ்ல கட்டினதுங்க இது. அங்கங்க இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல எல்லாம் தண்ணி போயிட்டு இருக்குங்க. கியூட்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. நிறைய மூங்கில் தோட்டங்கள் மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ஃபுல்லா மலைகள்ங்க, அப்படியே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி மலைகள். அதுக்கு கீழே வந்து நம்ம கீழ்பவானி வலது கரை வாய்க்கால் மின் நிலையம். 2-3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கும் போல. வலது கரை இடது கரைன்னு அந்த பக்கம் இருக்கிறது அப்படி போயிரும் போல தண்ணி. ஓப்பா, எப்படி வருது பாருங்க மின் நிலையத்திலிருந்து. உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வாவ், இன்னும் அது வரைக்கும் போலான்னு நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்ல போய் பார்க்கலாம் வாங்க மக்களே. நாம கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்து வந்தாச்சுங்க. அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஐயோ, சான்ஸே இல்லை. பட் ஆனால் நமக்கு டைம் கம்மிங்க, இல்லாட்டி ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் போல. இங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்களா, ஒரு ஓணம் டிஃப்ரெண்டா கலர்ல இருக்குங்க. செமிலியான்னு சொல்லுவாங்களா, சம்திங் லைக் தட்ல.
இங்க ஒரு குட்டி படகுத்துறை மாதிரி வச்சிருக்காங்க, பசங்களை போட்டிங் கூட்டிட்டு போறதுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க போல. மேபி ஈவினிங் டைம்ல இருக்குமா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, கொஞ்சம் மக்கள் மேல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. குட்டி பசங்களோட வராங்க, பட் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? வந்தாச்சுங்க, க்ளோஸ் அப் வியூ. மக்களே எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டை இவ்வளவு க்ளோஸ் அப்ல பாக்குறேங்க. 2 ஷட்டர் இருக்கு பாருங்க. வாவ், மக்களே தண்ணி போற ஃபோர்ஸ பாத்தீங்களா? டேம்ல இருந்து ஓபன் பண்ணோன்னே அப்படியே கிளீன் வாட்டருங்க. பளிங்கு மாதிரி இருக்கு தண்ணி. நம்ம கூமாப்பட்டி பிரதர் சொல்லுவாரு, ஏங்க தண்ணி சும்மா சர்பத்து மாதிரி இருக்குங்க அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க இருக்கு பாக்குறதுக்கு. இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. ஐ திங்க் கீழே போய் நம்ம பார்க்கில் இறங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஷட்டர் க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் இந்த வழியில போயிட்டு. மக்களே இங்க பாருங்க, ஷட்டர் இருக்கிற ஏரியா க்ளோஸ் அப் வியூ. ஜம்மன் இருக்குல்ல. தண்ணி ஓபன் பண்றப்ப பார்த்தா சும்மா மெஜஸ்டிக்கா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 ஷட்டர் இருக்குங்க. மக்களே இங்க பாருங்க, ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்காருங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து சரஸ்வதி ஆயுத பூஜையோட ஸ்டார்டிங் டேங்க. அதனால சூப்பரா வாழை மரியெல்லாம் கட்டி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம ஷட்டர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க. அழகான குட்டி கிருஷ்ணருங்க. அழகா ஒரு கொடையை வச்சு நிக்க வச்சிருக்காங்க டேமுக்கு முன்னாடி. இது வந்து இன்னொரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுங்க. மேல ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கு, அது வலது கால்வாய். இது வந்து இடது கால்வாய் போல. இது வந்து பவானி ஆறுக்குள்ள போயிருது. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய ஜெனரேட்டர்ஸ் வச்சு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சு பவர் ஜெனரேட் பண்ணி சப்ளை பண்றாங்கன்ட்டு. அப்படியே நம்ம இதுக்குள்ள போயிட வேண்டியதுதான், பார்க்குக்குள்ள. நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க பசங்கள்லாம். வாங்க உள்ளுக்குள்ள போய் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மக்களே ஷட்டர் ஏரியால இருந்து நம்ம பார்க்குள்ள போயிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, பசங்க ஃபுல்லா ஃபேமிலி குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. லீவ் வேற விட்டாச்சா, பூஜா ஹாலிடேஸு. அப்படியே ஆட்டம் போட வேண்டியது தானே. ஸோ மக்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிழற்குடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க, குட்டி குட்டி ஷெட்ஸு. ஸோ இது வந்து குட்டி குட்டி ட்ரெயின்ஸ் எல்லாம் அந்த ஓட்டுவாங்களா, டாய் ட்ரெயின்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்குது. ஒரு ப்ராப்பர் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. குட்டீஸ் விளையாண்டு ஆட்டம் போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், கியூட்டா நிறைய இருக்குங்க. அந்த பக்கம் அந்த பலூன்ஸ் எல்லாம் வச்சு ஜம்ப் பண்ணுவாங்கல்ல, அது இருக்குது. சறுக்கி விளையாடுற இதெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. சின்னதுகளோட சேர்ந்து பெருசுகளும் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. மக்களே சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளேயே வந்து இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, கொலம்பஸ் ரைடு, ட்ரெயின் ரைடு, சோட்டா பீம் ரைடு, 3D சினிமா, கிஃப்ட் பால் கேம், ஏர்கன் பலூன் ஷூட்டு, போட் ரைடு, பலூன் கேமு. ஸோ இதுதான் விலை. ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அடல்ட்ஸ்க்கும் சரி சில்ட்ரனுக்கும் சரி நல்லா கம்மியாக இருக்குது. நீங்கள் நிறைய கேம்ஸ் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். நல்லா ஃபன்னாக இருக்கும். அங்கே இருக்குது பாருங்கள் இந்த பலூன்ஸு, அதெல்லாம் பலூன்ஸு 3D இதெல்லாம் அங்கே இருக்குது உள்ளுக்குள்ளே. ட்ரெயின் ரைடு இங்கே இருக்குது. போட்டிங் இந்த சைடு பார்த்தோம்ல, இந்த பக்கம் ஒரு குட்டி லேக் மாதிரி இருக்குது பாருங்கள். மேலிருந்து பார்த்தோம்ல, இதுக்குள்ளே போட்டிங்லாம் இருக்கும். படகு சவாரிக்கான டிக்கெட் கவுண்டர் பாருங்க மக்களே, குட்டியா கியூட்டா இங்க இருக்கு பாருங்க. பெரியவர்களுக்கு 30, சிறியவர்களுக்கு 20. ஒரு சுற்று மட்டும். இந்த போட்ல தான் குட்டி குட்டி கியூட் போட்ஸ் இருக்கு பாருங்க. பசங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. நல்லா பாதுகாப்பாக கூட்டிட்டு போவாங்க போல.
ரொம்ப ஆழமா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல, பட் இருந்தாலும் சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க. மக்களே ஒரு சூப்பரான மார்னிங் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க நம்ம பவானி சாகர் டேம் பார்க்கில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயற்கை எழில் கொஞ்சம் ஆறுகள், அதுக்கப்புறம் டேமுக்கு கீழே இருக்கிற சூப்பரான பார்க்கு, குட்டி குட்டி போட் ஹவுசஸ், சூப்பரான ஒரு ஹேங் அவுட் பாயிண்ட் நம்ம சத்தியமங்கலம் பக்கத்தில். சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு 17-18 கிலோமீட்டர் இருக்குங்க. பஸ் ஒரு 45 மினிட்ஸில் வந்துருச்சு பவானி சாகருக்கு. ஆக்சுவலாக டேம் வழியாகவே போகிற ஒரு பஸ் இருக்குங்க. அதில் ஏறினீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேயே வந்து இறங்கிக்கலாம். ஆல் த வே நீங்கள் பஸ் ஸ்டாப், பவானி சாகர் பஸ் ஸ்டாப் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வரணும்னுலாம் அவசியம் இல்லை. ஓகேவா? சரி வாங்க மக்களே, வெளியே போயிட்டு ஆற்றுக்கு கீழே படித்துறையில் இறங்கி பார்க்கலான்னு சொன்னால, போய் அங்கேயும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். மக்களே இங்கே பாருங்களா, அழகாக குட்டி குட்டி லில்லி மலரெல்லாம் முளைச்சிருக்கு உள்ள. ஐயோ அழகாக இருக்குங்க. ஸோ போட் அப்படியே அங்கே எடுத்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது, ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை. ஆக்சுவலாக மேலே பார்க்க அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க. ஏன் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ப்ராப்பராக ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பவானி சாகர் டேமோட ஸ்ட்ரெச்சை பார்க்கறதுக்கான ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் நிறைய டூரிஸ்ட்ஸ் வருவாங்க. பட் பரவாயில்ல, வாங்க பஸ் ஸ்டாண்டு வெளியவே இருக்கு பாருங்க. சரி நம்ம எக்ஸிட் பக்கத்தில் வந்தாச்சு, வாங்க வெளியே போயிட்டு அந்த பக்கம் போகணும். ஆற்றுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் தான். மக்களே டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. நன்றி பவானி தாயே. ஸோ சூப்பராக நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம பவானி சாகர் பார்க்க. இவர் ஒரு யாரோ நிற்கிறாங்க, யாருன்னு தெரியல. ஓகேவா? மேபி இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவராக இருந்திருக்கும். ஏதோ கல்வெட்டுலாம் போட்ட மாதிரி தெரியல அவர் பற்றின டீட்டெயில்ஸு. இருக்குங்க, எம்ஏ ஈஸ்வரன் உத்தம தியாகி ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி சத்தியமங்கலம் பக்கத்தில் இருந்த ஒரு சுதந்திர போராட்டி தியாகியாக இருக்கலாம், சரியா தெரியல எனக்கு. இந்த பகுதி மக்கள் இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? இவர் யாருன்னு. படகு சவாரி மற்றும் நவீன விளையாட்டு சாதனங்கள் இங்கே இயக்கப்படுகிறது. அங்கே பார்த்தோம்ல அந்த டீட்டெயில்ஸ் தான். சரி வாங்க மக்களே வெளியே போகலாம். ஸோ மக்களே நம்ம கீழ்பவானி பார்க்குக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, டேம் பார்க்குக்கு ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து இங்கே பக்கத்துலேயே இடம் இருக்குங்க. அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கிங்னு சொல்லி. ஸோ அங்கே நிறுத்திக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ பார்க்கிங்க்கும் சேஃபான இடங்கள் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் வந்தீங்கன்னா அங்கே இறங்கி ஒரு 100 மீட்டர்ஸ் தான் என்ட்ரன்ஸ்க்கு. ஸோ பியோர் வெஜ் ஹோட்டலும் இருக்குது, டீ ஷாப்ஸு, பேக்கரிஸு, ஃபிஷ் மீல்ஸ்னால் அங்கே இருக்குது. ஓகேவா? நாம் யூஸ்வலாக நான்வெஜ் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை, பட் ஆனால் என்னெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே காமிக்க வேண்டியது தான். நாம் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்னு கடையை மூடியே வச்சுப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஹர்ட்டாக எடுத்துக்க வேணாம், அவங்கவுங்க பாலிசி, அவங்கவுங்களுக்கு என்ன சொல்கிறீங்க. பட் நம்ம வள்ளலார் ஃபாலோ பண்ணுறதுனால ஸ்ட்ரிக்டாக நோ நான்வெஜ். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்மளை மாதிரியே மீன்களும் ஹாப்பியாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? வா, ஒரு பைக்கர் போறாரு பாருங்க. நிறைய கேரளா மக்கள் வந்து இந்த பக்கம் டிராவல் பண்றாங்க. டிஃப்ரெண்டான ரூட்டா இருக்கும்ல அவங்களுக்கு. அப்படியே மேலே போயிட்டு கூடலூர், சுல்தான் பத்தேரி வழியா வயநாடு போயிடுவாங்க. ஸோ நாம் அந்த பிரிட்ஜுக்கு கீழே இறங்கணும். இங்கே இருக்கு பாருங்க வழி, அதுக்குள்ளே போயிட்டு படகுத்துறை இருக்கு, அங்கே போகலாம் ஆற்றுக்கு. மக்களே ஆற்றுக்குள்ளே இறங்குறதுக்கு இங்கே ஒரு குட்டி கோவில் இருக்குங்க. அதுக்கு சைடில் ஒரு வழி இருக்கு, அங்கே பரிசலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே ஆற்றுக்குள்ளே இறங்கிக்க வேண்டியதுதான். வாங்க போய் இறங்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஆற்றுக்குள்ள. மக்களே நீங்கள் வந்தீங்கன்னா இறங்குறதெல்லாம் பாதுகாப்பாக இறங்குங்க. இங்கே வந்து தண்ணி எப்போ எப்படி வரும்னு தெரியாது. இங்கே பாருங்கள் எங்கே ஆழமாக இருக்கும், எங்கே பாறைகள் எல்லாம் இருக்கும்னு தெரியாதுங்க. சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வரேன். பழைய பாலம் பாருங்கள், 1940s டேம் கட்டுறப்போ கட்டியிருப்பாங்க போல். ஃபுல் கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க பில்லர்ஸ் எல்லாம். மக்களே இங்கே பாருங்க மக்களே, ஷட்டர்லேருந்து கரெக்டாக தண்ணி வர்ற இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கீழே வேற லெவலில் இருக்குது. சின்ன தம்பி ஃபில்மெல்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணாங்களாங்க.
2 பக்கமே கரைகள் இருக்கு, பரிசல் வச்சிருக்காங்க ஃபுல்லா. நீங்க காவிரி ஆறு சைட்ல தாங்க பரிசல் படகுலாம் பார்க்க முடியும். நம்ம ஆழியார்லலாம் போட்டு தான். இங்கே தான் சுற்றி சுற்றி நம்ம கொடிவேரியிலையும் பரிசல்லாம் வச்சுருந்தாங்க. பரிசல் ரைடெல்லாம் போயிருந்தோம். கொடிவேரி vlog பாருங்க, அதில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். 100 ருபீஸ் வாங்கினாங்க அங்கே கொடிவேரியில். ஒரு ½ அன் ஹவர் உள்ளுக்குள்ளே சுற்றி காமிச்சிட்டு வருவாங்க. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுவும் செம்மையாக இருக்குது, சூப்பராக குளிக்கலாம். ஆனால் தண்ணி கம்மியாக வரப்போ மட்டும் குளிங்க. ஷட்டர் ஓப்பன் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஷட்டர் க்ளோஸ் ஆகிருக்கிறப்போ சூப்பராக இறங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ எடுக்கிறீங்க? வீடியோலாம் எடுத்தாச்சு, ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. சும்மா ரிட்டர்ன் போகிறது சின்ன கிளிப். இதில் உங்களுக்கு பெனிஃபிட் மானிட்டைசேஷன் ஆகிருக்குது. ஆகுதா? வியூவர்ஸ் கம்மியாக தான் இருக்கு போல இருக்கா? 38,000 சப்ஸ்கிரைபர்ஸ். மக்களே, நாம பவானிசாகர் டேம்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணோங்க. ஸோ அவர் வந்து ஆஃபர் பண்ணாரு 2 வீலர்ல போயிட்டு நாம மேல ஒரு ஃபாரஸ்ட் இருக்காங்க, அங்க ஒரு மேடு இருக்குமா, அங்க மேட்ல இருந்து பார்த்தா பவானிசாகர் டேமோட நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கும்ல, நீர்த்தேக்க பகுதிகள், அதெல்லாமே பார்க்க முடியுமா. இங்கதானே நம்ம மேல போய் பார்க்க விடல, அங்கிருந்து பார்க்கும்போது லாங் ஷாட் வியூல நமக்கு நீர் தேக்கத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே வாங்க ப்ரோன்னு கிளம்பியாச்சு. நம்ம போற டைம்ல கரெக்டா நிறைய பைக்கர்ஸ் வந்தாங்க. ஃபுல்லா எவ்வளவு பைக்கர்ஸ் தெரியுமா. நம்ம அங்க பாலத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கும் போதே ஒரு பைக்கர் போனாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பைக்கர்ஸ் போறாங்க. கிட்டத்தட்ட 20 பைக்கர்ஸ் கிளம்பினாங்க. வேற லெவலுங்க. எத்தனை மக்கள் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா. சோ நீங்களும் மக்களே டைம் கிடைக்கும் போதெல்லாம் பயணிங்க, வேற லெவல் என்ஜாய்மெண்டா இருக்கும். நம்ம டேமுக்கு மேல பவர் ஹவுஸ்ல இருந்து ஒரு வாய்க்கால் வந்துச்சு தெரியுமா, அந்த வாய்க்கால் தாங்க இது. ஸோ சூப்பரா பாத்தீங்கன்னா இந்த பவானிசாகர் பக்கத்துல இருக்கிற கிராம பகுதிகளுக்கெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுக்கிற வாய்க்கால் இது. வேற லெவல்ல. இப்ப நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்க்குள்ளதாங்க. உள்ளுக்குள்ள நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கு, தோப்புகள் எல்லாமே இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு சொன்னாரு இதெல்லாமே வந்து யானைகள் நடமாட்டம் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்து அவ்வளவா இந்த வழியில வரமாட்டாங்களாம். நிறைய சிறுத்தைகள், அதுக்கப்புறம் யானை, மான்கள் எல்லாம் இதுல நடமாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சோ வாங்க மக்களே, டேம சுத்தியும் சூப்பரா ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நம்ம சுத்தி பார்த்துட்டு அந்த டாப் ஹில் மாதிரி இருக்கிற ஏரியால இருந்து நம்ம பவானிசாகர் டேமோட வியூவையும் பார்த்துட்டு வருவோம். வாங்க வாங்க. மக்களே, பவானிசாகர்ல நம்மளோட ஃப்ரெண்ட மீட் பண்ணது நல்லதா போச்சுங்க. சூப்பரா. இதுதாங்க அந்த அவர் சொன்ன அந்த ஹில்லி ஏரியா. இங்கிருந்து தான் வந்து நமக்கு பவானிசாகர் டேமோட வியூ தெரியுமா. அங்க பாருங்க மக்களே, பவானிசாகர் டேம் ஷட்டர்ஸ் எல்லாம் இருக்கிற வியூவும் நீர்த்தேக்கம் இருக்கிற பகுதிகளும் எவ்வளவு சூப்பரா தெரியுதுன்னு. சுத்தியும் மலைகளுங்க, கீழே வந்து டேம். ஐயோ வேற லெவல் வியூங்க, சான்ஸே இல்ல. செம்ம சூப்பரா இருக்குங்க. ஐயோ மிஸ் பண்ணிருப்போம் நாம இவரு பார்க்காம இருந்திருந்தா இந்த டேம் வியூ பாக்குறதுக்கு. ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. டேமோட வியூ வந்து இங்க இருந்து லோக்கல் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியூர்ல இருந்து மக்களுக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம டேமோட நீர்த்தேக்க பகுதிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்க வாய்ப்பு இல்ல. சோ இவரை பார்த்ததுனால நமக்கு அந்த லக்கி சான்ஸ் கிடைச்சது. சோ சூப்பருங்க, வேற லெவல். நம்ம நீர்த்தேக்கத்தை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட்குள்ள அங்கங்க குட்டி குட்டி ரோட்ஸ் கட் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபுல்லா வந்து நாம ஏதோ ஒரு ஜங்குள்குள்ள டிராவல் பண்ற மாதிரி தாங்க இருக்கு. இங்க இருந்து பண்ணாரியம்மன் கோவிலுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாளவாடி, மைசூருக்கெல்லாம் ரோடு கனெக்ட் ஆகுது. ஃபுல்லாவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தானே. அந்த மலை மேல திம்பம் காட் மேல ஏறி அந்த பக்கம் இறங்கினா கர்நாடகா பகுதிங்க. அங்க இறங்கினதுக்கு அப்புறம் சாம்ராஜ் நகர் எல்லாம் வரும். அங்கிருந்து நம்ம நஞ்சன்கூடு, மைசூர் போகலாம், கொல்லைகளா போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கும். ஸோ சூப்பரா நம்ம அந்த வாய்க்கால் போகுது பாருங்க, அந்த வாய்க்கால் மேட்ல சைட்ல போய்கிட்டு இருக்கோம். இங்க
இருக்கிற தோப்புகள் வயல்வெளிகள் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பாத்தீங்கன்னா வாய்க்கால்ல இருந்து அந்த சைடு பார்த்தா ஃபுல்லா மலைத்தொடர்கள், ஒரு சைடு பார்த்தா ஃபுல்லா தென்னந்தோப்புகள், பாக்குற எண்டு வரைக்கும், இன்னொரு சைடு பார்த்தா வாழை தோப்புகள்னு வேற லெவல்ல இருக்குங்க. மக்களே, இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பவானிசாகர் டவுன்ஷிப்குள்ள இருக்கிற இலங்கை மக்கள் வாழ்ற மறுவாழ்வு மையம்ங்க. நாம பஸ்ல வரும்போதே பார்த்தோம்ல காலையில. இப்ப வந்து சூப்பரா அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற லோக்கல் ஏரியாக்குள்ளேயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க. நல்லா இருக்கும், குட்டி குட்டி வீடுகள் சுத்தி வந்து தோப்புகள்னு ரொம்ப அழகா இருக்கு. நிறைய இடங்கள்ல நம்ம இலங்கை மக்களுக்கு வந்து மறுவாழ்வு மையம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. 80கள் 90கள்ல நடந்த போரும்போது அவங்க நாடு விட்டு இங்க குடிபெயர்ந்து வந்தாங்க. சோ அப்போ மண்டபத்துக்கு தான் வருவாங்க. மண்டபம் இருக்குல்ல ராமேஸ்வரம், அங்கிருந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கேம்ப்ஸ் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா. சோ அங்கங்க இருக்கிற கேம்ப்ஸ்ல வந்து ஒவ்வொரு குரூப்பா வந்து ஒவ்வொரு ஃபேமிலியா அந்த மாதிரி அமுச்சு விடுவாங்க. சோ அந்த மாதிரி பவானிசாகர்ல இருக்கிற கேம்பையும் பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. சோ நாம ஹோசூர்ல தானே ஸ்டே பண்ணிருக்கோம். ஹோசூர் பக்கத்துலயுமே பாத்தீங்கன்னா கிழவரிப்பள்ளி டேம்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம தென்பெண்ணை ஆற்றோட கரையில தென்பெண்ணை டேம் இருக்கு, கிழவரப்பள்ளி டேம் இருக்கு. அதோட கரையிலயும் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் மக்களோட கேம்ப் இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம அந்த ஏரியாவையும் கிராஸ் பண்ணி இப்போ பவானிசாகர் டேம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. டேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட சூப்பரா சுத்தி இருக்கிற ஏரியாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாம வந்தாச்சுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. உண்மையாவே செம்ம ஹாப்பி. மக்களே, நம்ம பவானிசாகர் டேம் போயிட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு பார்க்ல எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வர்ற வழியில் இருக்கிற வாய்க்கால்கள், பவானிசாகர் சுத்தி இருக்கிற இயற்கை எழில், கொஞ்சம் வயல்வெளிகள், இதெல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமங்கலம் பக்கம் வந்தா பவானிசாகர் வந்துட்டு டேம் எல்லாம் பார்த்துட்டு போங்க மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லான வைபா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாம இங்கிருந்து தெங்குமரடா போயிட்டு வர போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ வாங்க மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் பவானிசாகர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.